ஆனா பப்ளிக் கிட்ட வந்து பப்ளிக்கோட கொஸ்டின கேட்டுட்டு இருக்குது பாருங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க சாதாரணமா கேட்டுருவீங்க. நீங்க ஏன் சார் அன்னைக்கு ஜாக்லின் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணீங்க? நீங்க ஏன் சார் இந்த மாரி பண்ணீங்கன்னா, அதுக்கு நீங்க ஒரு பதில் குடுப்பீங்கல்ல, அந்த பதில் ரெக்கார்டிங் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ பயத்துல இருப்பாங்க. இப்ப நான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுறேன்னா, ஃபிலிம் என்சைக்ளோபீடியா வெளியில போய் தன்னோட YouTubeல என்னுடைய கன்டென்ட்ல என்ன போடுவாரு அப்படின்ற பயம் எனக்கு வராது. எது போட்டாலும் எனக்கு மைலேஜ்ன்னு நான் எடுத்துப்பேன். சரிங்களா? ஆனா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கோ, இல்ல ஆக்டர்ஸ்க்கோ அத அப்படி எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதனால கண்டஸ்டன்ட்டா இருக்கிறவங்க போதுமான அளவுக்கு வந்து பேச மாட்டாங்க. பட் வந்து பேசுறவங்க எல்லாரும் வந்து எப்படி சொல்றது? உங்க கிரவுண்ட அவங்க வந்து உங்க டெக்காரத்த வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்களும் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. அவங்களையும் தப்பு பண்ணக்கூடாது. நீங்க அவங்கள பேச விட்டு உங்களுக்கு கூட்டம் சேருதேன்னு பார்க்கவும் கூடாது. அதே சமயத்துல பேசினவங்களால உங்களுடைய நீங்க அழகா கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோக்கு வந்து ஒரு அதோட ஹாப்பி இம்பாக்ட டிஸ்டர்ப் ஆயிடவும் விட்டுறக்கூடாது. நீங்களே வந்து அவங்க 2 பேரும் சார் இங்க பாருங்க இட் லுக்ஸ் லைக் யுவர் கான்வர்சேஷன்ஸ் இஸ் டூ பெர்சனல். ரொம்ப ஹம்பிளா கேட்டுக்கிறோம். நீங்க 2 பேருமே வெளியில போய் இத முடிச்சுட்டு உள்ள வரதா இருந்தா வாங்க. அப்படி இல்லையா, வி வில் பி ஃபோர்ஸ்ட் டூ கெட் யூ போத் அவுட். அப்ப நீங்க எங்க 2 பேரையும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னீங்கன்னா, தென் சென்சுள்ள ஒரு ஆள் அப்படி ஒரு எஜுகேட் பண்ணும்போது புரிஞ்சுகிட்டு டாபிக் அதுக்கு மேல வளர்த்துக்க கூடாது. அதுக்கு மேலேயும் ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா யூ கேன் டேக் எனி கால் இன் கிக்கிங் தெம் அவுட். அதுதான் இது நீங்க எப்பவுமே ஒருத்தங்களை பேச விட்டுட்டீங்கன்னா நீங்க அதை கேட்டவனால நீங்க ஆன்டிசிபேட் பண்ணாம இருக்கவே முடியாது. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இல்ல ஆக்சுவலா வந்து நான் எண்ட் பண்ணும்போது நான் இது அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு ஹானஸ்டா சொல்றேன், இது நான் எக்ஸ்கியூஸ் மாதிரி இல்ல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு நடந்ததுக்கு. செகண்ட் வந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ப்ராசஸ் பண்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் நீங்க 2 பேரோ இல்ல 3 பேரோ வந்து தெரிஞ்சவங்க பேசிக்கிறீங்கன்ற ஒரு நான் ரொம்ப கேஷுவலா இருந்துட்டேன் நான் அந்த இடத்துல. சோ அதுக்கப்புறம் வந்து அது யார் இன்னொருத்தவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் அது சாய் இன்டர்ஃபியர் பண்ணி நான் ஆக்சுவலா பேசியிருந்திருப்பேன். சாய் இல்ல எனக்கும் நான் இது ஆக்சுவலா கம்ப்ளீட் இல்ல இல்ல அவரு நான் அவரு வந்து எனக்கும் உங்கள மாதிரி தான். ஐம் வெரி சாரி டு இன்டரப்ட். அதாவது ஆக்சுவலா எனக்கும் உங்கள மாதிரி தான். அவனுக்கு என் மேல காண்டு இருக்குன்றதே எனக்கு அவரு வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது எனக்கு. எனக்கும் தெரியாது. சி அ அ எ உங்கள மாரி தான் எனக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. என்னன்னா, அவர் பாட்டுக்கு போற போக்குல உங்களுக்கு பிஆர் இல்லையா? உங்களுக்கு ஸ்னூப்பின்னு ஒருத்தர் பிஆர் இருக்காருன்றதெல்லாம் அடுத்த லெவல்ல சொல்றாரு. பிஆர் இருக்காரு உங்களுக்கு. அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டு தான் போனீங்க. நான் என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு புரொடியூசருக்கு நீங்க பிஆர் யாரா இருக்கணும்னு சொல்லிக் குடுக்கவே தேவையில்ல. நான் நான் எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பிஆருக்கு மினிமம் ரூ. 1,50,00,000 ரூ. 1,00,00,000 செலவு பண்றோம். ரூ. 1,00,00,000 செலவு பண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் லிஸ்ட்லயும், ஓட்லயும் நானே டாப்ல இருப்பேன். இது எனக்கு பண்ணி இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிஆர் செட் பண்ணிட்டு போறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா, ஒரு பொது வலைதளத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தங்க தபக்கடின்னு ஒரு மேட்டர் போடுறாங்க அப்படின்னும்போது, நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி நீங்க உங்கள மாரி தான் சாய். ஐ வில் கம்ப்ளீட்லி கோ வித் யூ. எனக்கும் கொஞ்ச நேரத்துக்கு புரியல. இவன் இவரு வந்து வேணும்னே நம்மள கோவப்படுத்துறதுக்காக பேசுறாரா? இல்ல தெரிஞ்சு பேசுறாரா? ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்த விஷ்ணு வேற. அன்னைக்கு பேசிட்டு இருந்த விஷ்ணு வேற. எனக்கு எனக்கு அதுல இருந்தே ரியாக்ட் ஆகுறது என்னன்னு யோசிச்சு தான் பேசணும். ஏன்னா, அவர மாரி நான் இறங்கி இறங்கி பேச முடியாது. நான் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து எப்படி பேசலாம்னு யோசிச்சு பேச வேண்டிய நிலைமை இருந்ததுனால தான் நான் ரொம்ப யோசிச்சு பேசினேன். இல்ல எனக்கு நான் அத அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்கு அதுதான் என்னோட பாயிண்ட்டுமே. ஏன்னா, அன்னைக்கு தாத்தா இருந்தாங்க, விஷ்ணு இருந்தாங்க, அப்புறம் நீங்க இருந்தீங்க. நான் என்ன நெனச்சேன்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு டூ அன் எக்ஸ்டென்ட் நான் என்ன நெனச்சேன்னா, சும்மா கலாய்ச்சிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு இதுலயே பாத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அது கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்ணது கண்டிப்பா என் சைட்ல தப்பு தான். நான் அது ஐ கம்ப்ளீட்லி பை இன் தட் அண்ட் நான் இந்த ஃபீட்பேக்கும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்சனலா ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒரு ஷோ பார்க்குறோம். அதுல ஒரு கண்டஸ்டன்ட் வச்சு நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன் வச்சு நம்ம இந்த ஷோவ ஜட்ஜ் பண்றோம். நம்மளோட ஒப்பீனியன் சொல்றோம். எல்லாமே போயிட்டு இருக்கு.
சோ அப்படிதான் நான் 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 என்ன நெனச்சேன்னா, அவங்க ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க போல உங்க கூட அப்படின்னு நான் நெனச்சேன். பட் அது பெர்சனலா போனது எஸ், எஸ், எஸ் காட் இட். அது நான் கண்டிப்பா நீங்க நான் ஒ ஒரு நீங்க ஒ ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம அது இன்ஃபாக்ட் யூ டோன்ட் ஹேவ் டூ பி அன் அப்பாலஜைஸ். பட் ஐ வாண்ட் யூ டூ பி வெரி கான்ஷியஸ் தான் நான் சொல்றேன். ஏன்னா, நீங்க யாஹ்! 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 அப்பாலஜைஸ் ஆகுறத விட, இப்ப நான் வந்து எடுத்தேன், கவுத்தேன்ற மாரிலாம் டக்குன்னு ஒரு ஸ்பேஸ்ல போயி, அது அழகா அழகா ஒரு விஷயம் பண்றீங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். இது தம்படி பைசா பிரயோஜனம் இல்ல. யாரோ ஒருத்தங்களுக்காக அவர் கணக்குல உட்கார்ந்து, அவங்கலாம் உங்க வாழ்க்கையில திருப்பி உங்க கூட கனெக்ட் இருக்கா, இல்லையான்னு தெரியாதவங்கள, உங்க நேரத்த ஒப்பிட்டு, உங்க லைஃப்ல இருக்கிற பல விஷயங்கள டாட்ஸா கனெக்ட் பண்ணி, அந்த நிகழ்வுகள பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற ஒரு விஷயம், இப்படி ஒரு மாரியான கூட்டம் யார் யாருக்கு பிடிச்சவங்களுக்காக யார் யார் பேசுறாங்களோ அமையறதே பெருசு. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த சும்மா போய் நம்ம ரைவல் வாருக்காக சம்மந்தம் இல்லாம அத வந்து சண்டை போட்டு, அத ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி, அதனால ஒரு பெரிய ட்ரூப் 2ஆ பிரிஞ்சு, அத வச்சு இன்னொருத்தங்க ட்ரால் இப்போ ஒண்ணும் கிடையாது. எனக்கு போன குரூப்ல வந்து நான் வந்து ஒ ஒ ஒ இப்போ இப்ப உங்களுதுல ஆரம்பிச்சது, அது அடுத்த இதுல எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னா, நான் போய் ஒரு இடத்துல வந்து இந்த மாரி எனக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீங்க உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே புரியிற ஒரு விஷயம். நான் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கேன். அந்த பெர்சனுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேம்பெயின் பண்றேன். அப்படின்றத மறைச்சு பண்ணல. ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பண்றேன். இது எந்த விதத்தில ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு பாதிப்பாகுது. இப்ப சாய் நீங்க நாளைக்கு எனக்கு கால் பண்ணி, உங்களுக்கு வந்து இவங்கள புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாக்லின புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? அதாவது எனக்கு கூட இல்ல. என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்லுவீங்களா? நீங்க வந்து கால் பண்ண நீங்க வந்து இனிமேல் முத்துக்குமரனுக்காக பேசாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏங்க ட்வீட் போடுறீங்க? நீங்க ஏங்க அவர சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க அவங்க கேம் ஆடட்டும். நீங்க சும்மா வருங்க. கண்டஸ்டன்ட்டா போனீங்க, தோத்தீங்க, பேசாம இருங்க. இப்படி நீங்க போய் சம்மந்தமே இல்லாம, சம்மந்தப்பட்டவங்கள விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு நான் முத்துக்குமரன பத்தி பேசினா என்ன? பேசாட்டி என்ன? நீங்க இதே தான் இப்போ உங்க ஸ்பேஸ்ல என்ன பண்ணாரோ, அதுக்கு அடுத்தது தான் அந்த அடுத்த ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவரு வந்து தொடர்ந்து என்கிட்டக்க வராரு. நான் அவர விட்டு விலகி, விலகி போறது அவருக்கு எனக்கு பிரச்சனை என்னன்னா, அவரு ஒரு பிளேயர வந்து மைண்ட்ல வச்சு, அந்த பிளேயருக்காக சப்போர்ட் பண்ற ஒரு விஷயத்த, என்னுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷனோ, இன்ஃப்ளூயன்ஸோ டிஸ்டர்ப் ஆகுதோன்னு நெனைக்கிறாரோ, என்னவோ, என்ன கர்மம்னே தெரியல. ஆனா, அவரு வென் ஹி இஸ் டச்சிங் இட் டூ பெர்சனல், இட் வில் பிகம் வெரி பெர்சனல். போன நாம அதான் சொன்னேன். அதாவது உண்மையிலேயே சொல்லணும்னா, அந்த 2வது இதுல உங்க அளவுக்கு சென்சிபிள் ஆக்சுவலா சாம் ஒருத்தர மட்டும் தான் நான் நம்புனேன். சாமுவேல் மட்டும் தான் ஐ ட்ரஸ்டட் ஹிம் பிகாஸ் அ பீயிங் அ ஹோஸ்ட் ஹி குட் ஹவ் அவரும் உங்கள மாரி தான் வருத்தப்பட்டார். அது சார் நான் ப ப இவ் அ அவர் ஒருமையில பேசும்போது என்னால ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் பண்ண முடியல. நான் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் ரவி. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் தான். நான் ஒரு லெவல் வரைக்கும் தான் பார்ப்பேனே தவிர, அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெய்ட்டா கேட்க ஆரம்பிச்சுருவேன். காரணம் என்னன்னா, நோபடி ஓவ்ஸ் நோபடி. நீ ஏதோ இந்த இடத்துல 500 பேருக்கு மேல படம் காட்டுறதுக்கெல்லாம் நான் உனக்கான ஆள் கிடையாது. உனக்கு வேணும்னா டைரக்ட்டா சொல்றேன். வாடா என் ஆஃபீஸ்க்கு. இல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நாங்க வரேன்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா, யூ ஆர் ட்ரைங் டூ பிரிங் வெரி பெர்சனல் நான் வந்து அந்த ஹோஸ்ட் கிட்ட கேட்டேன். என்னன்னா, சார் அவன் பெர்சனலா ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் அவன் பேர கூட யூஸ் பண்ணாத என்கிட்ட. சார் நீங்க தான் சாரோட பேர பேசுறீங்க. நீங்க பெட்டர் வெளில போய் பேசிட்டு வாங்க. இல்லையா, இந்த மொத்த கான்வர்சேஷன் கேட்டீங்களா? ஒரு நியாயமான கொஸ்டின். அவர பார்த்து, சரி சார், நீங்க ஏன் சார் இவர் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி முத்துக்குமரன பத்தி பேசாதீங்கன்னு அட்லீஸ்ட் பஞ்சாயத்து பண்ணவங்க நீங்க அப்படியாவது பேசியிருக்கணும். 2ம் இல்லாம உங்க ஜாலிக்கு நீங்க உட்கார்ந்துகிட்டு கேட்டீங்கன்னா, உங்க ஹோஸ்ட்ட நம்பி நான் வரேன் அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் வாட் ஐ வில் ஃபீல்? நீங்க 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 வந்து நீங்க பண்ற ஹோஸ்ட்ட நம்பி தான் உள்ள வர்றதே. அதாவது எப்படின்னா, வென் திங்ஸ் கெட்ஸ் கோ ராங், யூ வில் ஃபைன் டியூன் இட் ஆர் யூ வில் ஸ்டாப் இட்ன்ற நம்பிக்கையில தான் எனக்கு மத்தவங்கள பத்திலாம் தெரியாது. நான் நம்பி வர்றது அப்படிதான். ஏன்னா, எஸ், அன்வான்ட் எஸ், எஸ். அன்வான்டடுக்கான ஒரு விஷயம் இல்ல. இல்லாட்டி நான் வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் 2 தடவ வந்தேன். நான் 2 தடவையும் லிசனராவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் லிசனரா இருந்தேன். காரணம் என்னன்னா, எல்லா தடவையிலயும் நெறைய பேருக்கு நெறைய கருத்து பேசுற மாரி இருக்கும். சரி நம்ம போனா அது பாதி அளவுல இன்டர்வியூ ஆயிடக்கூடாது. ஓ நான் பொதுவா ஏன் தெரியுமா சார் ஸ்பேஸ்க்கு வரேன்? ரொம்ப சிம்பிள் லாஜிக். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்னு ஒண்ணு நடக்கணும் சார். ஒவ்வொரு சீசன்லயும். அந்த பிரெயின் ஸ்டார்மிங்ல நாம நினைக்கிறதே சரி அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கக்கூடாது. நாம நினைக்காத பக்கங்கள் ஏதாவது இருக்கான்னு யாராச்சும் பேசும்போது கிடைக்குமா? அப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு வந்திருந்தப்போ, அந்த சோசியல் அக்செப்டன்ஸ்க்கான விஷயம் பேசுனது
தர்ஷா ஒரு மேட்டர் பேசிட்டு இருந்ததோ, இதெல்லாம் வந்து இப்படி ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள இறங்குனாதான் அந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கும் போதும் சில கேள்விகள் ஐக்கியூ ரிலேட்டட் கேள்விகளா இருக்கும். அதெல்லாம் பேசினாதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் நான் வர்றதே தவிர எனக்கு இதுல வர்றதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்ல. ஐ மீன் டெக்னிக்கலி எஸ், ஸ்பீக்கிங் எஸ், எஸ். ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து நான் சாரி சாரி டு இன்டரப்ட். அது நான் கம்ப்ளீட்டா நான் அந்த ஃபீட்பேக் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்ன அது வந்து பெர்சனலா போனாலும், பெர்சனல் அட்டாக் பண்ணாலும், அது யாரு எந்த ஸ்பீக்கர் வந்தாலும் வில் வில் ஸ்டாப் இட். அண்ட் நீங்க சொன்னது வந்து கண்டிப்பா நான் ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன். இட் வில் அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இனிமே அவ்ளோ லெவலுக்கு அ அ போவாதுன்னு நான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு தான் வச்சு சொல்ல. நீங்க யார வந்தாலும் நீங்க கால் எடுங்க. எஸ், எஸ், ஒண்ணும் எஸ். இல்லை. அதுவுமே நான் வந்து அதான் நான் சொன்னேன். எக்ஸ்கியூஸா போயிடும்னு. நான் மத்த எல்லா நேரத்திலயுமே வந்து தென் அண்ட் தேர் ஐ ஹேவ் ஸ்டாப்ட். அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, நீங்க தாத்தா, விஷ்ணு எல்லாம் இருந்தப்போ, நீங்க தெரிஞ்சவங்க தான் பேசிக்கிறீங்க போல. அண்ட் ஐ தாட் இட் வாஸ் அ ஃபன்னி கான்வர்சேஷன். ஓகேவா? நீங்க சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன் நானு. அந்த ஒரு அ அது நான் எனக்கே குடுத்துக்கிட்ட பெனிஃபிட் ஆஃப் டவுட் அது. பட் தட் வென்ட் ராங். டூ பி இல்ல. ஹானஸ்ட் சொல்ல போனா. நான் தான் யூ கேன் பி வெரி ஹானஸ்ட். ஐ மீன் ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹானஸ்டி. ஏன்னா நானும் அந்த ஷாக்ல தான் இருந்தேன். இப்ப ஏன்னா நம்ம அது வந்து டக்குன்னு வந்து ஒரு 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 பாயிண்ட் தாண்டி போனப்புறம், எ இ அந்த அத ரியலைஸ் பண்ணி ஓகே ஃபைன். இதுதான் ஸ்டாப் பண்ணுன்றதுனால தான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி, நான் என்ன சொன்னேன்னா, பிஆர் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அதெல்லாம். அத வந்து நான் ஜெனரலைஸா பிஆர்ஓ ஜாபோட வந்து நான் ரிலேட் பண்ணி சொன்னேன். பட் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, அந்த இடத்துல கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்ணது வந்து இட் வாஸ் அ மிஸ்டேக் ஒன்லி. அது அது வந்து இனிமே நடக்கிற நான் மாதிரி வந்து வில் டேக் இட் சொல்றதுன்னா அஸ் அ ஃபீட்பேக். யா, ஃபார் ஷூர். தேங்க் யூ. ஐ அப்ரிஷியேட் இட். பட் ஆனா ஆக்சுவலா நீங்க லேட் ஆன் ஓகே இட்ஸ் ஃபைன். ஐ மீன் லேட் ஆனா அந்த சிச்சுவேஷன் அன்னைக்கு டே வந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பமா தான் இருந்தது. இது வேணும்னே நடக்குதா இல்ல வேணாம் நடக்குதானே எனக்கு புரியல. நீங்க சொன்ன மாதிரி we all know each other and I had a very different opinion till that day on that following person. A different opinion. I was completely not happy just because that he is taking everything very personal when it comes for the one fellow contestant of whom he knows. அவருக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கான ஒரு மேட்ரு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறதுனால எனக்கு எனக்கு அவ்வளோ சீரியஸா இருக்காருன்றது அன்னைக்கு தான் தெரிய வருது. அப்படி தெரிய வரும்பொழுது இட் இஸ் பெட்டர் நாட் டு டாக் எனிதிங் இன் பப்ளிக். பப்ளிக்கா அப்படி பேசுறது அது இது ஒரு பிரைவேட் கால்ல போய் பேச வேண்டிய மேட்ரு. இது வந்து ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ற டேட்டாவே கிடையாது. ஒரு ஒரு 300, 400 பேர் இருக்கிற இடத்துல வந்து என்ன பேசணுமோ அத தான் பேசணும். அதுக்கு மேல ஒரு படி தாண்டி பேசினா, எனக்கு 10 மேட்டர் பேச முடியும்னு அவன மாரி என்னால பேச முடியாது. சாரி அவர மாரி என்னால பேச முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, ஒரே பாயிண்ட் தான். என் பாயிண்ட் அதாவது இஃப் 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 அட் ஆல் இஃப் தி ஸ்பேஸ் இஸ் பீன் யூஸ்ட் ஃபார் டாக்கிங் எனிதிங் சென்சிபிள் டுவர்ட்ஸ் டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஷோனா நான் அதுக்காக வரேன். இது மாரியா இருந்ததுன்னா, களம் வேற, இடம் வேற, சூப்பரா அங்க உட்கார்ந்து பேசிக்கலாம். எதுக்கு வ ஒரு 10 பேர் நம்மள எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு இடத்துல போய் இறங்கி இப்போ அவரு பேசும்போது அவருக்கு தெரிய வேணாமா? நான் வந்து ஒரு ஷோலயே யாரு பார்க்க அப்படிதான் பிஹேவ் பண்றேன். வெளியில எனக்கு அது ஒரு 10 நிமிஷம் ஆக முடியாதா? டக்குன்னு வந்து இந்த ஒரு ஒரு காமன் குரூப்ல பேசுறது. இப்ப அவர் நினைக்கலாம், அவரு என்ன வந்து ஒரு வார்த்தை பேசிடலான்னு. அவருக்கு அந்த தைரியம் பத்தாதனால தான் இங்க பேசுற வாடா நேர்லனாலும் வரமாட்டேங்கிறாருன்றது தான் நான் அவர்கிட்டயும் போன ஸ்பேஸ்ல சொன்னேன். நீங்க அந்த அந்த ஸ்பேஸ்ல இருக்க ஹோஸ்ட் கிட்டயும் தனிப்பட்ட முறையில கால் பண்ணியும் ஆட் எல்லாம் நான் டைரக்ட்டா ட்வீட்லயே ஏற ஆரம்பிச்சுட்டேன். ஒரே மேட்டர் தான். ஏதாச்சும் ஒருத்தங்க ஒரு தனிப்பட்ட முறையில பஞ்சாயத்து மாரி வந்தாங்கன்னா, பஞ்சாயத்து கேட்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் தனிப்பட்ட பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு வர கன்டென்ட்டே கிடையாது. அப்படி மீறி நீங்க கேட்கிறதா இருந்தா, அத அங்கேயே நிறுத்தி, ஃபர்ஸ்ட் என்ன பேசணுமோ அத பேசலன்னா, அதுக்கப்புறம் செகண்ட் வரவங்களால உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கும்னா, உங்களோட ஃபேன்ஸ் ஐ மீன் உங்களோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு மாரி கமெண்ட் போட ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது என்னன்னா, "இட் இஸ் டூ அக்லி, இட் இஸ் பிகமிங் டூ பெர்சனல் ஆர் ப்ளீஸ் சென்ட் போத் ஆஃப் தெம் அவுட்." இதெல்லாம் வந்து இது இந் இந் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் சென்ட் போத் ஆஃப் தெம் அவுட்ன்றதுல அவருக்கு எவ்வளவு அசிங்கம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அது அது இந்த இடத்தோடைய மிச்ச அமைதிய கெடுத்துறக் கூடாதுன்றதுக்காக போறது.
இந்த இடத்துல இதுல ஏதாவது ஒண்ணு அறிவுபூர்வமா கத்துக்கணும். இல்ல கன்வே பண்ணணுன்றதுக்கு வர்ற இடம் போக, இதுக்கு சம்மந்தமே இல்லாம இன்னொரு டைரக்ஷனுக்கு போயிடக்கூடாதுன்றது தான் என்னோட தாட். எஸ், எஸ், எஸ். புரிஞ்சுது. கண்டிப்பா வில் நாட் என்டோர்ஸ் சச் பெர்சனல் அட்டாக்ஸ் ஆர் பெர்சனல் டாக்ஸ். நீங்க எதுவும் இது தப்பா நினைச்சுக்கலன்னா, இல்ல ஐ அம் ஹேப்பி வித் இட். யா, யா. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். நான் அன்னைக்கே போட்டிருப்பேன். ஒரு அன்இன்வைன்டட் குரூப்புக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நாம தான் 100 தடவை யோசிக்கணும். இல்லன்னா இல்லன்னா நம்ம பேசாம இருக்கணும்ன்றது தான் நான் ட்வீட்டாவே போட்டிருப்பேன். காரணம் என்னன்னா, யா, எஸ், எஸ், எஸ். அன்இன்வைன்டட் நான் பார்த்தேன் அது. இடத்துக்குள்ள நம்ம உள்ள போகும்போது, வம்படியா ஒருத்தன் பிரச்சனை பண்ண வந்தா, உங்கள மட்டும் தான் நான் நம்புறேன். அவன நிறுத்திருவீங்கன்னு. அவன நீங்க நிறுத்தலன்னா, அப்புறம் அந்த அன்இன்வைட் குள்ள போறதுல லாஜிக்கே இல்லன்றது தான் பாயிண்ட். எஸ், எஸ், எஸ். யா, டெஃபினெட்லி நான் அது இங்க யார் வந்தாலுமே அது பெர்சனல் அட்டாக் வந்து என்டோர்ஸ் பண்ணதில்ல. அன்னைக்கு ஒரு நாள் வந்து யா லேட் ரியலைசேஷன்னு இல்ல. வந்து அது உங்க அது கண்ட்ரோலே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஐ யா, யா, யா. கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ ஆன் ஒன் திங் தட் வாட் வில் லவ் ரியாக்ட். பட் எனிவேஸ் வி ஸ்டாப் இட். இனிமே அது நான் ஒரு நல்ல ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன் நானு. தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் இட் திஸ் வே. யா, நைஸ். யா, இல்ல யா. தேங்க்ஸ், a தேங்க்ஸ். lot of brainstorming இன்னும் நெறைய இருக்கு. அதனால இன்னும் நெறைய ட்விஸ்ட் எல்லாம் வேற இருக்குன்னு வேற கேள்விப்பட்டேன். இந்த வர வாரங்கள்ல. யா, யா. டெஃபினெட்லி நம்ம பேசலாம் தொடர்ந்து. எஸ், கண்டிப்பா. ஆக்சுவலா ஈவன் நாங்க முன்னாடி பேசிட்டு இருக்கும்போதே கூட நெனச்சோம் லைக் அ இது இது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நெறைய இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாதிரி. ஸோ ப்ராபப்லி ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் போகும்னு நெனைக்கிறேன் நானுமே. கண்டிப்பா. ஆக்சுவலா இப்பவுமே நெறைய பேர் ரெக்வெஸ்ட் கமெண்ட் போட்டுருக்காங்க. பட் இங்க காட்டல இல்லன்னா ஐ திங்க் வி குட் ஹவ் கன்டினியூட். But probably I think we'll end today now and we'll talk some other day for sure. Yeah. யா. டெஃபினட்டா. Yes, yes, yes. Thank you so much for staying up till and answering all the questions. No Thanks question. a lot. Yeah. Thanks a lot. Thanks a lot. Thanks for all. Happy Sunday to all. Yeah. Yes. Thank you. Yeah. Yeah. Thanks, Vijay. Yeah. Thank you. எஸ், ஐ திங்க் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் இவங்க அ ஆஷிக் வந்தப்பவே வந்து ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. ஆ யாராவது ரெக்வெஸ்ட் குடுத்து அக்செப்ட் பண்ணலன்னா தப்பா நெனச்சுக்காதீங்க. உண்மையிலேயே பக் ஆயிருச்சு. அதனால தான் அக்செப்ட் பண்ண முடியல. வேற ஸ்பீக்கர்ஸ் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் இது தப்பா நெனச்சுக்காதீங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா பேசலாம். நன்றி. வந்து பேசினவங்க, கேட்டவங்க, அதர் லிசனர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. மறுபடியும்